ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ தாங்க. காலையில் வந்து மாவு வந்து அரைச்சிட்ருக்கிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து ஊற வச்சுருவேன். நான் எழுந்திரிக்கிற டைமுக்கு அது 5:30 இருந்தாலும் 6 மணியாக இருந்தாலும் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அப்புறம் பையன், ஹஸ்பண்ட் 2 பேரும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் 8:30 மணிக்கெல்லாம் மாவு வந்து அரைக்க ஆரம்பிச்சிருவேன். அவங்க போன உடனே மாவு அரைக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால் மாவு வந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க. அடுத்தது இது வந்து சமையல் என்னென்னு பார்த்துருவோமா? கத்திரிக்காய் போட்டு வச்ச புளிக்குழம்பு சூப்பராக இருந்துச்சு. நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி புளிக்குழம்பு பண்ணியிருந்தேன். அடுத்தது ரசம் வச்சுருந்தேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சாதம் இருக்குது. பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா, புளிக்குழம்பு, ரசம் அப்படின்றதுனால அப்பளம் போட்டுட்டேன். அப்பளம் போட்டு அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா, நைட்டு செஞ்ச சப்பாத்தி 3 சப்பாத்தி இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. அப்படியே பாக்ஸில் போட்டு வெளியிலே தான் வச்சுருந்தேன். நல்லா இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. அது வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன் காலையில் எனக்கு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. தோசையும் தேங்காய் சட்னியும் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் அதே சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்குவேன். இது பார்த்திங்கன்னா, ஆப்பிள் வந்து ஒரு 2 பீஸ் ஆப்பிள் இருக்குது. நல்லா இருந்துச்சு இந்த ஆப்பிள் வந்து. ஸ்நாக்ஸுக்கு வந்து கொடுத்துருந்தேன் என் பையனுக்கு. அதில் ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அது கொஞ்சமாக தேங்காய் சட்னி இருக்குது. அவ்வளோதான். அப்படியே வேலை ஓடிக்கிட்டே இருக்குங்க. அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு பையனும் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் எப்போவுமே இதே மாதிரி தான் காலையில் வேலை நடக்கும். இங்கே பாருங்கள், பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. அங்கே பெட்ரூம்லேருந்து எழுந்து வந்து ஹாலில் படுத்து 11 மணி வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா 11, 12 மணி வரைக்கும் நல்லா விளையாண்டுட்டு இப்போ காலையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தூங்கிட வேண்டியது. அடுத்தது இது என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டோட கூட ஒர்க் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா ஒரு சார், அவர் வந்து இந்த அவரைக்காய் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து செடியில் வந்து வயல்லையோ எங்கேயோ விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் அவரைக்காய் கொடுத்துருந்தாங்க. 2 டைப் இருக்குது பாருங்களேன். அதிலே ஒன்று வந்து மெலிசாக இருக்குது, ஒன்று வந்து கொஞ்சம் அப்படியே பட்டையாக இருக்குது பாருங்கள். நல்லா பிஞ்சு அவரைக்காய் சூப்பராக இருந்துச்சு. அது இன்னும் சமைக்கல நான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சரி நாளைக்கு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அதை அப்படியே எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி பிஞ்சு அவரைக்காய் சாப்பிட்றது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க. சின்ன வெங்காயம் எங்கள் பெரம்பலூரில் வந்து வெங்காயம் விளையிறதுனால நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அது சின்ன வெங்காயம். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பல்லாரிங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஓகே, பாய்.